ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, இந்த மொழுகி விடுறது, அதாவது இந்த இப்படி கலராக வந்து எப்படிக்கா மொழுகி விடுறீங்க, அதை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்றைக்கி வந்து போகி பண்டிகை, எல்லாருக்கும் போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி எல்லாம் காப்பு கட்டுவாங்க, அந்த வேலைகளெல்லாம் செஞ்சிட்ருப்பீங்க. நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லா வேலைகளுமே முடித்தாச்சு. இருந்தாலும் இதை பற்றி வீடியோ கொடுங்கன்னு சொல்லி எல்லோரும் கேட்டதுனால இந்த வீடியோ நான் கொடுக்குறேன். இப்போ இது எப்படி தயார் பண்ணுறாங்க அப்படின்னா, சாணம் வச்சு தான் இதை வந்து தயார் பண்ணுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா கொங்கு நாட்டு சைடில் இதை வந்து பெரும்பாலும் எந்த ஒரு நோம்பி வந்தாலும், நோம்பி அப்படின்னா திருவிழான்னு சொல்லுவாங்க, எந்த ஒரு திருவிழா வந்தாலுமே இப்படி வந்து நல்லா சிமெண்ட் வச்சு, ஒயிட் சிமெண்ட் வச்சு நல்லா கரை கட்டி அழகாக பூசி விட்டு இந்த மாதிரி சாணம் வச்சு மொழுகுவாங்க. இதில் என்னென்ன கலக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருமே வந்து நாளைக்கு பொங்கல்னால இன்றைக்கி கம்ப்ளீட்டாக எல்லோரும் வேலை முடிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்றைக்கி கூட நீங்கள் மதியத்துக்கு மேலே கூட இதெல்லாம் நீங்கள் செய்யலாம். இன்றைக்கும் இது மாதிரி மொழுகி விட்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. போகி பண்டிகைக்கு இன்றைக்கி நைட்டு மொழுகி விட்றவங்க இருக்கிறாங்க, சாயந்தரம் மொழுகி விட்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்காக கூட இந்த வீடியோ வந்து இருக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வந்து எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து வாய்ஸ் கொடுத்து நீங்கள் வீடியோ போடுங்கக்கான்னு எல்லாருமே கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. இது என்ன அப்படின்னா, இது வந்து கோபி பவுட்ருங்க. இது வந்து எல்லா மளிகை கடையிலையும் கிடைக்கும். இது வந்து மஞ்சள் கலரில் இருக்கும். இது பாக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். இதை வச்சு தான் வந்து இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி இது வந்து இந்த மாதிரி நல்லா மஞ்சள் கலரில் இருக்கிறதுக்கு இதை வச்சு தான் கலந்து மொழுகி விடுறாங்க. இது எப்படி கலக்கிறது அப்படின்னா, இந்த மஞ்சள் கோபி பவுட்ரு வந்து நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கிக்கணுங்க. இப்போ இது வந்து நல்ல பெரிய வாசல், அதனால் நான் வந்து ஒரு 10 பாக்கெட் பக்கம் வாங்கிக்கிட்டேன். நல்லா வந்து கலராக இருக்கணும். இன்னொன்று என்னென்னா பார்த்திங்கன்னா, இது வருஷக்கணக்காக அப்படியே இருக்குங்க. இப்போ பொங்கலுக்கு வலிக்கிறோம் அப்படின்னா அடுத்த பொங்கலுக்கு தான் நான் வலிப்பேன். அது வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னாவே எவ்வளோ மழை பெஞ்சாலும் வந்து ஓரளவுக்கு தான் போகுமே தவிர மற்றபடி அப்படியே இருக்கும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி வாசலில் கோலம் போடுற அளவுக்கு மட்டும் இந்த மஞ்சள் கோபி பவுட்ரு மட்டும் வாங்கி சாணம் கலக்காமல் அப்பப்போ ப்ரெஷ்ஷில் வந்து போட்டு தேய்ச்சி விட்டுக்குவேன். நல்லா அழகாக மங்களகரமாக இருக்கும் வீடு. இது வலிச்சு விட்டால் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இது வலிச்சு விட்டால் ஒரு 6 மாதம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. ஓரளவுக்கு கலராக இருக்கும். அதுக்கப்புறம் மழை பெஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா ஓரளவுக்கு போயிடும். ஆனாலும் வந்து அந்த வலிச்சு விட்ட அந்த கொஞ்சமாவது அந்த மஞ்சள் கலரில் தெரியும். நல்லா இருக்கும். வீட்டை சுற்றி வந்து எங்கெங்கே வந்து சிமெண்ட் தரை இருக்கோ அங்கே ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி சாணம் வச்சு இதில் வந்து மஞ்சள் கோபி பவுட்ரு அண்ட் இதில் வந்து சாணி பவுட்ரு கலந்துக்குவாங்க. இப்போ சாணி பவுட்ரெல்லாம் வந்து தடை பண்ணிட்டதுனால இப்போ அவ்வளோவா அது கிடைக்கிறதில்ல. அதனால் இந்த மஞ்சள் கோபி பவுட்ரு வாங்கி இதில் வந்து நல்லா சுடுதண்ணி, நல்லா கொதிக்க சுடுதண்ணி வச்சு அந்த பவுட்ரை வந்து நல்லா கலந்து வச்சுருவாங்க. கலந்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு வந்து நல்லா ஊறி நல்லா நைஸாக சந்தனம் மாதிரி வந்துடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து சாணத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு பக்கெட்டில் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு இந்த கலந்து வச்சுருக்க மஞ்சள் கோபி பவுட்ரையும் உள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா வந்து வலுவலுன்னு நல்லா நைஸாக அழகாக வருங்க. இது மாதிரி ப்ரெஷ் வச்சோ அல்லது துணி வச்சோ, பழைய துணி வச்சோ இப்படி வாசல் ஃபுல்லாக வந்து நல்லா இப்படி வந்து மொழுகி விட்டுருவாங்க. இது வந்து நம்ம ஏற்கனவே நல்லா மொழுகி விட்டுட்டோம். மறுபடியும் இந்த பூச்செடி தொட்டியெல்லாம் தூக்கி வச்சுருந்ததுனால அதிலேருந்து தண்ணியெல்லாம் ஒழுகி மறுபடியும் கொஞ்சம் அப்படியே கருப்பானதுனால அந்த இடத்துலையும் மறுபடியும் திரும்ப வந்து நேற்று எல்லாம் மொழுகி விட்டாங்க. ரொம்ப அழகாக வீடே நல்லா மங்களகரமாக ஆயிடுச்சிங்க. நல்லா வந்து வாசல் தெளிச்சிட்டு காலையில் எந்திரிச்சு கூட்டி விட்டு நல்லா தண்ணி தெளித்து விட்டுட்டு நம்ம கோலம் போட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் காலில் ஒட்டுங்க, ஆனாலும் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். வீடே நல்லா மங்களகரமாக நல்லா மஞ்சன்னு இருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கோலம் போட்டாலும் ரொம்ப லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே போகி பண்டிகை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக நாளைக்கு பொங்கல் கொண்டாடுங்க. அடுத்த வீடியோ கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். எல்லோரும் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.